ஹலோ வணக்கம். நான் உங்கள் பார்பன் ராஜா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் ஒரு தமிழ் உணவகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உணவகம் தான். அது இப்போ வந்து குவைத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆமாம் மக்களே, இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ திறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து நான் வந்து வீடியோ இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து சாப்பிட போனேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணலைங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதை பண்ணியிருக்கிறேன். அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகாக ஒரு தனித்துவமாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அது கூட வந்து நம்மளோட தமிழ் பாடல்கள் வந்து அங்கே ஒலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் வந்து அங்கே இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வருது. பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வாழை இலையில தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த பிரியாணியோட விலை பார்த்திங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி வந்து ஒரு தினார் 750 பீல்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வாழை இலை எல்லாமே இதை இது பண்ணிட்டு வராங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் ஏற்கனவே சாப்பிட்டவங்க இங்கே வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள தண்ணி, இங்கே உள்ள உணவுப் பொருட்களோட தரம் இதையெல்லாம் வச்சு இங்கே உள்ள சுவை கொஞ்சம் மாறும். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் இதோட சுவை இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கட்டும், கேசரி, இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்களே, இது எல்லாமே வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஒரு தினார் 750 பீல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விலையாக எனக்கு தெரியலைங்க. ஏன் அப்படின்னா, இந்த குவைத்தில் நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காது. மேக்ஸிமம் வெள்ளைச்சோறு, கிரேவி இது மாதிரி தருவாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இதோட டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் செய்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஒரு சுவை தான் இருக்குது. நல்லா இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு தானே சாப்பாடு தர்றாங்க. அது நமக்கு பத்தலை அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் கேட்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் வேணுமா அப்படின்னு. எக்ஸ்ட்ரா ரைஸ்னால் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி வெள்ளைச்சோறு கிடையாதுங்க, இதே பிரியாணி ரைஸ் தான் தராங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கூட எக்ஸ்ட்ரா வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி வந்து அடிஷ்னலாக நிறையா இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. பாஸ்மதி ரைஸில் தான் போடுறாங்க. ஸோ ரைஸுமே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நான் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து இதோட சுவை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. நான் வந்து ஒவ்வொரு மாதமும் சேலரி டேட் வந்துச்சு அப்படின்னா நேராக கிளம்பி போயிடுவேன். ஸோ எனக்கு வந்து பிரியாணி ரொம்பவே பேசிக்காக பிடிக்கும். அது இல்லாமல் சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா, அந்த மனம், சுவை இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து அந்த உணவகத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர், சூழ்நிலைகள் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக நம்ம ஆட்கள் பேசுகிற சவுண்டு தான் கேட்கும். மற்றபடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அழகான தமிழ் பாடல்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கேட்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வந்து போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உணவகத்தில் போய் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன். ஸோ அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா. ஸோ வந்து நம்ம காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து என்னோட சொந்த தனிப்பட்ட விருப்பம். பிடிச்சிருந்தா